ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மானிட்டர். ஸ்மார்ட் டிவி வந்து பார்த்துருப்போம். ஸ்மார்ட் மானிட்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் மானிட்டர் வந்து சாம்சங் மானிட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. இந்த ஸ்மார்ட் மானிட்டரில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, வெல் கம்பேர் டு நார்மல் மானிட்டருக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன் ஸ்மார்ட் டிவியை விட ஸ்மார்ட் மானிட்டர் போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மானிட்டரோட அன்பாக்சிங்கும் நம்ம இன்னைக்கு போகலாம். இந்த ஸ்மார்ட் மானிட்டரை பொறுத்தளவு சாம்சங் சீரீஸில் வந்து 2 சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து M5 சீரீஸ் அண்டு M7 சீரீஸ். M5 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. M7 சீரீஸில் அல்ட்ரா ஹெச்டி ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃபரன்ஸ் M5 சீரீஸ்க்கும் M7 சீரீஸ்க்கும். இன்னொரு விஷயம், M5 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைஸஸில் நமக்கு மானிட்டர் வந்து கொடுக்குறாங்க. 24 inches, 27 inches அண்டு 32 inches. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா M7 சீரீஸில் பார்த்தீங்கன்னா 32 inch அண்டு 43 inches கொடுக்குறாங்க. கலர் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து பிளாக் கலரும், ஒரு சில மாடல் வந்து ஒயிட் கலர் சீரீஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த மானிட்டரோட ஓவரால் 2 சீரீஸில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அப்புறம் இந்த ஸ்மார்ட் மானிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது எந்தெந்த விஷயத்துலலாம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், எந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்ணி இந்த மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பீப்புள்ஸ் அண்டு லேர்னிங் ஸ்டடி, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ் பர்பஸ்க்காக ஸ்டடி பர்பஸ், இந்த 2 விஷயத்தை தாண்டி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட்ஸ். ஸோ இந்த 3 செக்மெண்ட்டையுமே இந்த சிங்கிள் மானிட்டரில் கவர் பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மார்ட் மானிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இருந்தால் தான் அந்த ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி இந்த ஸ்மார்ட் மானிட்டரில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்ததுனால நமக்கு அக்சஸ்க்கு ஈஸி அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. இது சாம்சங்கோட டைசன் ஓஎஸில் பவர்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் பிசியில் ஒர்க் பண்ணுற ஃபீலே இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா மானிட்டர்லையுமே இன்பில்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மினிமமே 5 வாட் ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் வந்துருது. ஸோ அதனால ஒரு சவுண்ட் கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அது என்டர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணுற ஆப்லாம் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. யூடியூப் இந்த மாதிரி ஆப் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒய்ஃபை வழியாக கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் மிரர் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட், லேப்டாப், பிசிஸ் எவ்ரிதிங் வந்து வயர்லெஸ்லேயே வந்து நம்ம டிவைஸையும் எதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட டெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எந்த மொபைலாம் சப்போர்ட் பண்ணுமோ அது மூலமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இதில் மேக் லேப்டாப்ஸ் அண்டு ஐஃபோன்ஸ் கனெக்டிவிட்டியும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்குறாங்க. இந்த மானிட்டரோட அன்பாக்சிங் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் மானிட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அப்புறம் இது ஸ்டாண்டிங் பண்ணுற ஸ்டாண்ட் இருக்குது, தென் HDMI கேபிள் இருக்குது, மேனுவல் டாக்குமெண்ட் இருக்குது. அது போக இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்க்ரூஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. இது ஜென்ரலாக பவர் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு ரிமோட் கொடுத்துருக்குறாங்க. தென் மானிட்டர், ஸ்மார்ட் மானிட்டர் தனியாக இருக்குது. இதில் ரிமோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ இதோட ஷார்ட்கட்ஸு, நம்ம ப்ரௌசருக்கு www ஷார்ட்கட்டு அண்டு வாய்ஸ் செட்ஸ் ரெக்கக்னேஷனுக்காக மைக் இன் பில்டாக இருக்குது ரிமோட்டில். இந்த மாதிரி ஷார்ட்கட்டோட நமக்கு ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி வச்சுருக்கிற பார்டர்லெஸ் மானிட்டராக இருக்குது, ஸ்மார்ட் மானிட்டர். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 27 inches M5 சீரீஸில் 27 inches மானிட்டர் அன்பாக்சிங் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் அப்படியே நம்ம பேக்கில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குங்கிறதையும் அப்படியே பார்த்துடலாம். இதில் பேக்கில் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட் இருக்குது. கீழே HDMI போர்ட்ஸ் வந்து 2 HDMI போர்ட்ஸ் இருக்குது. பவர் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ், 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து மானிட்டரோட பாட்டம் சைடில், லெஃப்ட் அண்ட் ரைட் பாட்டம் சைடில் இருக்குது. இதோட பவர் பட்டன்ஸ் வந்து தனியாக இங்கே கொடுத்துருக்குறாங்க.
மேலே வால் மவுண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்மார்ட் மானிட்டருங்கிறதுனால நிறைய பேர் வால் மவுண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அந்த வால் மவுண்ட் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதே இது M7 சீரீஸ்னால் இந்த 2 HDMI போர்ட்டுக்காக 3 HDMI போர்ட் இருக்குது. அது போக டைப் சி போர்ட்டு இருக்குது M7 சீரீஸில். ஸோ இதுதான் இந்த M5 M7ஓட சாம்சங்கோட ஸ்மார்ட் மானிட்டரோட அன்பாக்சிங் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த நம்ம மானிட்டரை ப்ளக் பண்ணி பவர் ஆன் பண்ணி அது ஃபீச்சர்ஸையும் ஒரு 2 மினிட்ஸ் லைவாக டெமோ பார்த்துக்கலாம். இப்போ இந்த நம்ம மானிட்டரில் கீழே ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம அந்த பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஸ்டாண்ட் அப்படி உள்ளே வச்சிங்கன்னா லாக் ஆகிடும். அப்படியே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இதோட சென்டரில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டரில் ஒரு ஸ்க்ரூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா அந்த பேஸில் வந்து இது ரொம்ப பேஸும் ஸ்டாண்டும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண இந்த பேஸை வந்து மானிட்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ மானிட்டரில் இந்த ஸ்டாண்டை நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். மானிட்டரை இப்படி ஈஸி வேக்காக திருப்பி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை வந்து ஜஸ்ட்டு இதில் வச்சு ஒரு ப்ரெஷ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. இங்கே 2 ஹோல்ஸ் இருக்குது. அந்த 2 ஸ்க்ரூ ஹோல்ஸ்லையும் இந்த ஸ்க்ரூவை மட்டும் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம மானிட்டரை இதை இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு தூக்கி டேபிள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மானிட்டரோட லைவ் டெமோ பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டிவி பவர் ஆன் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணி நெட்வொர்க் செட்டிங்ஸில் போய் அதோட வயர்லெஸ் கனெக்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வயர்லெஸில் நமக்கு கனெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம். இந்த ஸ்மார்ட் மானிட்டரில் உள்ள டிஃபால்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ, G5, ஆப்பிள் டிவி, சாம்சங் இன்டர்நெட், டியூன் ஸ்டேஷன், மியூசிக், ப்ரொமோஷன், பிசி ஆன் ஸ்க்ரீன், ஃபேஸ்புக் வாட்ச், எல்லாருமே யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் உள்ள ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். யூடியூப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ண போகிறோம். சர்ச் பண்ணுறது பை யூஸிங் த ரிமோட். இவங்களே ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள வாய்ஸ் கமெண்ட் மூலமாக நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம். Compu Solution. இது எங்களோட சேனல் தான். நாங்கள் இதுவே வாய்ஸில் சர்ச் பண்ணியிருக்கோம். அது அங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அதில் ஒரு வீடியோ நம்ம ப்ளே பண்ணி நம்ம அதை ரெசல்யூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ அடுத்து இதில் ஒன்றுன்னா நம்ம ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷன்ஸு, கீபோர்டு மவுஸை கனெக்ட் பண்ணி சிஸ்டம் மாதிரி அக்சஸ் பண்ணுறது, இந்த விஷயங்களை நம்ம ஒன்று வேணும்னா பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் உள்ள மெனு ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன கனெக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பை டிஃபால்ட்டாக சாம்சங் டிவி ப்ளஸ்னு ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி டெஸ்க்டாப்பு கனெக்ட் பண்ணுறது. இதில் டெஸ்க்டாப் கனெக்டிவிட்டியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து 2 விதமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் பிசி கனெக்ட் பண்ணிக்கலாம், மேக் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக சாம்சங்கோட டெக்ஸ் ஃபீச்சரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸிஸ்டிங்காக கனெக்ட் பண்ண டிவைஸு. இது போக இந்த வெப் சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 நம்ம சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்டோட 365 அப்ளிகேஷன் இன்பில்டாக இருக்குது. இது நம்ம ஆன் பண்ணிங்க அப்படின்னாலே லாகின்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு MS ஆஃபீஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக அதோட டேட்டாஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி க்ளோவில் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ஒரு ஃபைல் அக்சஸ் பண்ணணும், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறீங்க, லேர்னிங்கில் இருக்கிறீங்கன்னா ஈஸியாக எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சேவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. விண்டோஸ் பிசி ஃபீச்சரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். நம்ம டேரெக்டாக அவங்களோட ஒரு அப்ளிகேஷனில் ஈஸி கனெக்ட் டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம லேப்டாப் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து நம்ம மிரர் ஷேரிங்கில் எல்லா டிவைஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டோட RDP ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ உங்களோட டெஸ்க்டாப்பில் RDP லைசன்ஸ் மூலமாக நீங்கள் அக்சஸ் பண்ணி மானிட்டரை ஒரு பிசி மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஃபீச்சர்ஸு பை டிஃபால்ட்டாகவே இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஐபி அட்ரஸு எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ஷேரிங் ஃபீச்சர்ஸில் இப்போ ஒரு
லேப்டாப்பையோ ஒரு நம்ம மொபைலையோ கனெக்ட் பண்ணி அதையும் நம்ம லைவாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்மார்ட் மானிட்டரில் உள்ள ஸ்க்ரீன் மிரரிங் ஃபீச்சர்ஸை ஒரு லேப்டாப்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது என்னோடய லேப்டாப் நான் இப்போ அக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் செட்டிங்ஸ் போகிறோம். நம்ம இது வந்து விண்டோஸில் செட்டிங்ஸு, இதில் டிஸ்பிளே மல்டிபிள் டிஸ்பிளேயில் போகிறோம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் டு வயர்லெஸ் டிஸ்பிளே இருக்குது. அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். அது செர்ச் பண்ணுது. செர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த என்னோடய ஸ்மார்ட் மானிட்டரு காமிச்சிருச்சு. அதை கிளிக் பண்ணோடனே இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட அக்சஸ் கேட்டுச்சு. டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மீட்டிங் ஹாலில் ஒரு சின்ன கிளாஸ் ரூமில் நம்ம இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுன்னா கூட நம்ம வந்து கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங்கில் நம்மளுடைய லேப்டாப்பும் மானிட்டரும் வந்து வயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணிங்கன்னா, அதே மாதிரி நம்ம இதில் உள்ள ஏர்ப்ளே ஃபீச்சர் மூலமாக ஒரு ஐஃபோனை ஸ்க்ரீன் மிரர் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே நம்ம கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து நம்மளோட ஃபோன் வந்து ஸ்க்ரீன் மிரர் ஆகி நம்மளோட ஸ்மார்ட் மானிட்டருக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கீபோர்ட் மவுஸு, வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் வச்சுருக்கோம். அதோட ரிசீவர் மட்டும்தான் நம்ம மானிட்டரில் பின்னால் யூஎஸ்பி போர்ட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மவுஸை கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம். நம்ம அந்த ரிமோட்டில் என்ன அப்ளிகேஷனோ அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு கீபோர்ட் மவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஜஸ்ட்டு ஏதாவது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னாலுமே பை யூஸிங் த நார்மல் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் கீபோர்ட் மவுஸை யூஸ் பண்ணியும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நார்மல் ஒரு டெஸ்க்டாப்பில் நமக்கு ஒர்க் பண்ணுற ஃபீல் இருக்கும். அடுத்து முக்கியமான ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸு, ஜென்ரலாக ஒரு ஸ்மார்ட் டிவியில் இல்லாத ஃபீச்சர்ஸ் கூட இதில் இருக்குது. இப்போ ஸ்மார்ட் மானிட்டரை பொறுத்தளவு இதில் ரிமோட் டெஸ்க்டாப்பு அக்சஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்பாக்சிங் பண்ண உடனே வீடியோ பார்த்தோம். ஸோ இதில் ரிமோட் டெஸ்க்டாப் ஆப்ஷனும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் நம்ம இந்த விண்டோஸ் பிசியில் 3வது ஃபீச்சர் ரிமோட் பிசி ஆர்டிபின்னு உள்ள ஃபீச்சரும் யூஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக எங்களோட ஆஃபீஸோட லேப்டாப்பில் உள்ளதில் ஆர்டிபி எனேபிள் பண்ணியிருக்கோம். அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருந்துட்டு அவங்க ஆஃபீஸ் சிஸ்டத்தை அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மானிட்டரே வந்து போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட லேப்டாப் அக்சஸ்ஸு இங்கே கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ இதுதான் அந்த ஆர்டிபி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்மார்ட் மானிட்டரில் உள்ள எல்லா ஃபீச்சரையும் ஒன் பை ஒன்னாகவே நம்ம ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் மானிட்டரில் சாம்சங் லான்ச் பண்ண ஒரு மாடலில் M5 சீரிஸில் பர்டிகுலர் 27 இன்ச் மாடல் மட்டும் நம்ம அன்பாக்சிங் பண்ணி இதோட ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ இது இன்னும் 32 இன்ச்சு 43 இன்ச்சு M7 சீரிஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா அல்ட்ரா ஹெச்டியோட கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த மானிட்டரை நீங்கள் இதோட எல்லா வேரியண்ட்டுமே எங்களோட ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.